டியூக் 390 எவ்வளோ மைலேஜ் தெரியுமாங்க கொடுக்குது? கிட்டத்தட்ட 65 மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லுது. என்னங்க என் வாய், ஒரு விஷயத்த சொன்னேன்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சாச்சுன்னு அது நடக்கணும். சொன்ன ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நடந்தால் கடுப்பாகுமா ஆகாதா? அதனால் என்னடா பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உக்காந்துருந்தேன். அப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மறுபடியும் அடிபட்டுச்சு, பருவதமலைக்கு போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதோ ரீல்ஸில் அடிபட்டுச்சு. அப்போ வந்து ஏன் நம்ம பேசாமல் பருவதமலைக்கு போகக்கூடாது, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிளைம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக காசெல்லாம் சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட போகலான்ற முடிவு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு 2 வாரத்துக்கு எங்கேயும் வெளியே போக முடியாது, நீ வீட்டிலே இருக்குன்ற மாதிரி கட்டாயம் வந்துடுச்சு. ஆனாலும் பாருங்களேன், நான் வந்து போனால் அந்த ரைடுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு காசு ஒரு பவும் செலவு பண்ணாமல் ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வச்சு இப்போ வந்து நான் பருவதமலைக்கு போயிட்டு வந்துட்டேன். போகும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, போகும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தனோ வரும்போது அவ்வளோவும் கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா அந்த தூக்கத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ நீங்கள் யாராச்சும் தூங்குறது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு போய் நல்லா தூங்குங்க. ஸோ தூக்கம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க உடம்புல. ஸோ அப்படியே சுரண்டு கீழே விழுறேன், படுக்கிறேன், டயர்டாக ஆகுது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது மைண்டு. ஸோ அதுதான் எனக்கு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் டியூக் ஓட்டுறான்ல, ஸோ அவன்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்னும் உக்காந்து வந்தாங்க அவங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரில. நான் வந்து இத்தனைக்கும் வந்து ஓம் நம சிவானா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் நான் வந்து மேலே வரைக்கும் கொஞ்சம் பாதி தூரம் வரைக்கும் அப்படி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்படி சொல்கிறது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிச்சு, வலிக்க ஆரம்பிச்சு, சம்திங் தெரில, அது எனக்கு சரியாக சொல்ல தெரில. ஸோ அந்தமாதிரி ஆயிடுச்சு. எப்போ இதுக்கு மேலே ஆனால் முடியாதுடான்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்தேன். 1/2 மணி நேரமாக உக்காடுறேன், இவங்க 1/2 மணி நேரமாகவும் வரல. அதுக்கப்புறம் வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசி இவங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே மொல்லமாக ஏறி முடிச்சிட்டேங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மலை வேணால் ஏறிடுங்க, ஆனால் பருவதமலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தே இருங்க. ஏன்னா பருவதமலைன்றது அவ்வளோ சாதாரணமான மலை இல்லைங்க. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ கஷ்டம் இருக்குது தான், நான் கஷ்டம்லாம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். 100ல் ஒரு 80% கஷ்டம் இருக்குது. பட் நம்ம உடம்பு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம உடம்பு வந்து அப்போவே வந்து ஊறி போன பாடி நம்மளுக்கு. எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம பாடி தாங்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக தெரியல. ஆனால் இந்த நார்மல் பீப்புள்ஸ் இந்த வந்து எதுவுமே ஒர்க்கு இது பண்ணாமல், ஸோ எதுவுமே நார்மலாக அந்த வேலை விட்டு வீடு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அவங்க ஜோலியே முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கே ஓரளவுக்கு எப்படி சார் அந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே போகாமல் இருந்தேன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருப்பேன். எப்படின்னா நம்ம வாயில் தானே சொல்கிறோம், அது எல்லாம் வாயில் தானே சொல்லுவாங்க, வேறு எதுவும் சொல்லுவாங்க சொல்கிறது கேட்குது. ஸோ நம்ம வாயில் சொல்கிறதுனால நம்ம மூச்சு வந்து வாயிலேருந்து விட்ற மாரி ஆகிடுது. ஸோ அதனால என்ன ஆகிடுது, நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் எல்லோரும் அதேமாரி பண்ணுறாங்க சொல்லிட்டு நீங்களும் பண்ணிட்டு போகாதீங்க. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண தேவையில்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ ஒரு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட பாதி மலை வரைக்கும் அப்படியே தான் சொல்லிட்டு ஏறினேன். அதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம இது வரைக்கும் பண்ணதே போதும், இது வரைக்கும் பண்ணதே பெரிய விஷயம். ஆக்சுவலி சொல்ல போனேன், யாரும் அந்தமாரி சொல்லலை. ஸோ 100ல் ஒரு 10 பேர் தான் அந்தமாரி சொல்லிக்கிட்டே ஏறினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓகே பரவாயில்ல, அந்த அளவுக்காச்சும் நம்ம போயிருக்குமே, அந்த அளவுக்காச்சும் நம்ம சொல்லியிருக்குமேன்றதை மனசு தேர்த்திக்கிட்டு போய் விட்டுட்டேங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, இந்த மாதிரி ஏறி போகாதீங்க. ஆல்ரெடி இது 2வது சம்பவம். ஃபஸ்ட்டு சம்பவம் அங்கிள், 2வது சம்பவம் பஸ்ஸு, 3வது சம்பவம் எதுன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்தே போய்க்கலாம். அவனுக்கு கண்ணில் தென்பட்ட தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியலையா அவங்களது. வாங்க கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம்.
என்னப்பா திடீர்னு கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டியூக் 390 எவ்வளோ மைலேஜ் தெரியுமா கொடுக்குது? கிட்டத்தட்ட 65 மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லுது. ஆனால் இது எக்ஸாக்டாக வந்து ஒரு 40+ மைலேஜ் கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேன். என்னோடய கணிப்பு பிரகாரம் ஒரு 40 கொடுக்குதுன்னு நினைக்கிறேங்க. 40 இல்லைனா ஒரு 35 அவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேன். எப்படி நம்ம வந்து யூடியூப்லேயே வாயில் வருது, எப்படி நம்ம மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வேணும்னா அது ஒரு வீடியோ எனக்கு சொல்லுங்கள். ஸோ அது ஒரு வீடியோ ஒன்று போடு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி தான் அதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். கரெக்டாக பார்த்து ஆராய்ச்சி இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் நம்மளோட மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம், புது ட்ரிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ அதை மேக் பண்ணி போடுறேங்க. ஸோ கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஒரு 100 பைக்ஸில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 பைக்ஸ் ஆச்சும் கிளிக் ஆகும்னு நான் சொல்கிறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறது, ஒரு 16-20 கொடுத்துருந்த மைலேஜ் இப்போ ஏக்தம் கிட்டத்தட்ட ஒரு 30-35 அளவுக்கு மைலேஜ் கொடுக்குதுன்னா பாருங்கள். நான் வந்து ஆக்சுவலி பெங்களூரில் ஃபுல் டேங்க் அடித்தேன். இப்போ வந்து நான் வந்து திருப்பி பெங்களூருக்கே போயிட்டு இருக்கேன். ஸோ பெங்களூர்லேருந்து பருவதமலைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நீங்களே கூகுளில் போட்டு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வரும். பட் இப்போ நான் வீட்டாண்ட போய் நிறுத்தினா தெரியும் எவ்வளோ பெட்ரோல் பேலன்ஸ் மீதி ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ உண்மையாக சொன்னால் நல்ல மைலேஜ் கொடுக்குதுங்க 390 இப்போ. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க வேறு, 390 எடுக்கலாமா வேணாமான்னு. நான் தான் எத்தனை தடவை தாங்க சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடியில் டியூக் 390 எடுக்கலாம். அந்தளவுக்கு வேல்யூ ஃபார் மணி 390ன்றது. ஸோ அதுக்கு மேலே வரும் நிறைய சிசி பைக்ஸ் எல்லாம் வரும். ஆனால் 390 மாரி அந்த பவர் எந்த வண்டியாலும் கொடுக்க முடியாதுங்க. இனிஷியல்லே எல்லாத்தையும் முடிச்சு விட்றோம். அந்த அளவுக்கு பவர் இருக்குது இதுக்கிட்ட. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 390 எடுக்க போகிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு 390 எடுத்துருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இந்தமாரி ப்ராப்ளம் வரும், அப்படி வரும், இப்படி தான் என்னென்னமோ சொல்லுவாங்கங்க. ஸோ வண்டி வாங்கக்கூடாதுன்னே நிறைய பேர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறவங்கெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு நீங்கள் வண்டி எடுக்காமல் போட்டிங்கன்னா அது லாஸ் உங்களுக்கு தான். ஸோ எடுக்கணும்னு தோணிச்சா, எனக்கு பிடிச்சிருச்சா வாங்கிடுங்க. அது யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ அதுதான் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து 390 ஃபிக்ஸு. ஸோ அதனால் நான் 390 எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோன்றது எடுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து எடுக்கும்போதே ஒரு நெகட்டிவ் தாட்டில் எடுப்பாங்க நிறைய பேர். எடுக்கும்போதே நெகட்டிவ் தாட்டில் எடுப்பாங்க. ஏதாச்சும் இன்ஜினில் ப்ராப்ளம் வந்துடுமோ, இன்ஜினில் ஏதாச்சும் வேலை கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சரியான விண்ட்லாஸ்ட்டுங்க. ஸோ நான் வந்து வைசர் ஓப்பன் பண்ணேன்னா அவ்வளோதான், ஒன்றுமே கேட்காது நினைக்கிறேன். அவ்வளோ விண்ட்லாஸு. ತುಂಬ ಗಾಳಿ ಹೊಡಿತೈತಲ್ಲ, ತುಂಬ ಗಾಳಿ ಹೊಡಿತೈತಾನೆ. ಸೊ ரொம்ப அதிகமாக ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದೇ ನಾನೇ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನ್ನ ಪ್ರಕಾರ ಮುಂದೆಗಡೆ ಇರ್ತಾರೆ ಅವರು, ಮುಂದೆ ಇರ್ತಾರೆ. ஸோ எடுக்கும் போதே ஒரு நெகட்டிவ் தாட்டில் எடுப்பாங்கங்க. ஐயோ சுத்தமாக முடியலைங்க விண்ட்லாஸ்ட்டு. அதான் எடுக்கும் போதே நெகட்டிவ் தாட்டில் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜினில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும், அதில் வந்துடும், இதில் வந்துடும், என்னென்னமோ சொல்லி எடுப்பாங்க. பட் அதேமாரி அவங்களுக்கு ஆகிடும். ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும். நம்ம பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும். ஸோ நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக நடக்கும். ஸோ நீங்கள் அதான் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் பாசிட்டிவாக நினைங்க. கொசு என்னென்னமோ டப்புன்னு அட்டி வாங்குது, ரத்தகத்தெல்லாம் வேறு வைசரில் தெரிக்குது. எங்கங்க போனாங்க? என்னங்க இவ்வளோ வின் பிளாஸ்ட் அடிக்குது?
அப்போனா இங்கே வந்து பெருசாக மழை அடிக்க போகுது, பூந்து விளாச போகுது மழை. அதுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு. சரிங்க, கேடிஎஃப்பு நம்மளால் இதுக்கப்புறம் vlog பண்ண முடியுமா முடியாதுன்னு தெரியல. ஏன்னா மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டு அப்படியே சேஞ்ச் ஆகுது. அது இல்லாமல் காற்று உசு உசுன்னு அடிக்குது. காற்று உசு உசுன்னு அடித்தா மழை வர்றது கன்ஃபார்மு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ விண்டாச்சு இருப்பாங்க, எவ்வளோ காற்று அடிக்குதுங்க. சுத்தமாக நான் எவ்வளோ த்ராட்டல் கொடுத்தாலும் அது அடிக்கிற காற்று ஃபோர்ஸுக்கு வண்டியே லைட்டாக மூவ் ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிக்குது காற்று. சட்டையில் இருக்கிற பட்டனெல்லாம் டப்பு 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 டப்புன்னு அடிக்குது நம்மளோட ஷோல்டருக்கே. ஸோ அந்தளவுக்கு விண்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சொல்லி வாய முடியல, இப்போ தூரலும் போட ஆரம்பிச்சிச்சு. என்னங்க என் வாய் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அது கொஞ்ச நேரம் கழிச்சாச்சுன்னு அது நடக்கணும். சொன்ன ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நடந்தால் கடுப்பாகுமா ஆகாதா? இப்போ லைட்டாக தூரல் வேற போடுது. என்னடா பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒரு விஷயம் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போதுனாலாம் அப்படி தான் நடக்கும் போல இருக்குது.